வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது ஆளுநரின் பதவி காலம் முடிந்த பிறகும் ஏன் நீடிக்கிறார் அப்படிங்கிறத இன்றைக்கி பலவேறு தரப்பினர் பல கேள்வி எழுதிட்டு இருக்காரு. ஆர்டிஐலையும் அந்த தகவல் கேட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் இனிமேல் கோப்புகளில் கையெழுத்திட்டால் அது செல்லாது அப்படிங்கிற மாதிரியான வர தகவல்கள் மேலும் பதட்டமடையுது. உடனே நீங்கள் நினைக்கிறேன், ஆமாங்க அவர் தான் கையெழுத்தே போடுறது இல்லையே, இதில் என்ன பதட்டம்னு கேட்கலாம். அது நியாயமான கேள்வி தான். ஏன்னா நிறைய கோப்பு அமைதியாக தானே வச்சுருக்காரு. ஏன்னா இன்றைக்கி சென்னை பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே துணைவேந்தர் கௌரி அவர்கள் போனதுக்கப்புறம் துணைவேந்தர் நியமிக்கப்பட முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. இன்றைக்கின்னு பார்த்து வேல்ராஜ் அவர்களும் இன்றைக்கி பதவி ஓய்வு பெற்றுட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாணவர்கள் இனிமேல் அப்ராட்லாம் போய் படிக்கணும்னா அது சிக்கலாகும். ஏற்கனவே பாரதாசன் யூனிவர்சிட்டிலேருந்து சேலம் பல்கலைக்கழகம் ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இந்த பதிவாளரை மாற்றணும்னு அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் பெரிய போராட்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா 10 மாநிலங்களுக்கு ஆளுநரை நியமிக்க தெரிந்த மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க? ஒரு ஆளுநரை ஒரு அளவுக்கு மேல் பதவி நீட்டிப்பு செய்வதில் இன்றைக்கி அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் இடமில்லை. அதனால தான் பதவி நீட்டிப்பு செய்ய மாட்டுறாங்க. பதவி நீட்டிப்பு செஞ்சால் தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது பிஜேபிக்கு தெரியும். இன்னும் சில பேர் வேற ஒரு யோசனை சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, ஒருவரை இத்தனை ஆண்டுகள் அங்கே பதவியில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ்னால் அந்த இடத்துல வச்சிட வேண்டியது. உடனே அவரை பதவி நீட்டிப்பு பண்ணால் இன்னொரு டேம் முடிஞ்சிடும். இப்போ 3 வருஷத்தில் ஒரு டேம் முடியுதுன்னா 3 வருஷத்தில் கரெக்டாக அவருக்கு பதவி நீட்டிப்பு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 3 வருஷத்தோட ஒரு பதவி முடிஞ்சிடும். அது இல்லாமல் 3 வருஷத்தோட பதவி முடிஞ்சதுக்கப்புறம் சும்மாவே இருக்க வேண்டியது, ஒரு 6 மாதம் இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பதவி நீட்டிப்பு பண்ணால் அந்த 6 மாத காலம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கா? ஆளுநர் ரவி அவர்களுக்காக சட்டத்தில் வளைந்து குடிக்கிறாரா மோடி? ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் சொன்ன மாதிரி அவர் என்னென்ன நினைக்கிறாரோ அதே திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் இப்படிப்பட்ட ஆளுநர் மாற்ற வேணாம், இவரே இருக்கட்டும், ஏன்னா நம்மளை விட நல்லா பண்ணுறாரு அப்படின்னு மோடி நினச்சிட்டாரா? இன்னும் ஏராளமான கேள்விகள் இருக்கும்போது வழக்கறிஞர் துரைசாமி கூட நாங்கள் கேஸ் போடுறோம், ஆர்டிஐ கொடுத்துருக்கோம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் எப்படி அந்த ஆளுநர் மாளிகையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. இதை நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆளுநர் அவர்கள் அப்படிங்கிற பதவி வேணுமா வேணாமாங்கிறது பல குழப்பம் இருந்தாலும் ஆளுநர் இருக்கார். இன்றைக்கி திமுக கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் இருந்தார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் துணைவேந்தர் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்துகிறாரு. அடுத்த நாள் இவரும் மறுபடியும் அதே துணைவேந்தர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறார். அப்போ பார்க்குறவங்களை விடுங்க, துணைவேந்தர்களுக்கு எப்படி இருக்கும்? முதல் நாள் அமைச்சர், 2வது நாள் இவர். யார் அதிகாரம் மிக்கவர்கள் அப்படின்னா பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடுகள் கேள்விக்குறியாவாதா? கல்வியில் வளர்ந்த தமிழகம், கல்விதான் சொத்து அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை ஆளுநர் ஐயா பேசிகிட்டு இருக்காரு. படிக்கணுங்கிறத பற்றி தானே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு தெரியாதா இந்த மாதிரி முடங்கி இருக்குன்னு? துணைவேந்தர் பதவிகள் ஏலம் விடப்படுகிறது, அது கூட ஏகப்பட்ட பிரச்சனை. இது ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு வேண்டிப்பட்டவங்களை போடுறாங்க அப்படின்ட்டு. சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரை கர்நாடகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் போட்டாங்க. அவர் மேலே புகார் வரலையா? பெரிய பிரச்சனை ஆச்சா இல்லையா? இன்றைக்கி கூட பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் என்னாச்சு? நிறைய இடத்துல பதவி பட்டமே வாங்க முடியாத நிலைமைக்கு இன்றைக்கி பசங்க வந்துட்டாங்களே, அந்த நிகழ்வையே நடத்த முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே மாதிரி பட்டமளிப்புல தொடர்ந்து தள்ளி போயிட்டு இருந்துச்சு. காரணம் கேட்டால் இல்லைங்க, ஆளுநர் ரவி அவர்கள் மத்திய அமைச்சர் இல்லை அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை வச்சு கொஞ்சம் நம்ம எல்லாத்துக்கும் பட்டமளிப்பு விழா பண்ணுவோம், அப்போ தான் நமக்கு பதவி நீட்டிப்பாங்க, அவங்க மனத்தை குளிர்விக்கலான்னு நினச்சி தாமதப்படுத்துகிறாருன்னு சொல்லி எல்லாரும் எழுதினதுக்கப்புறம் அவசரமாக பண்ணாங்க. நம்ம என்ன கேட்குறோம்? ஆளுநர் ரவி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதோ ஒரு சண்டை இருந்துட்டு போகுது. பாதிக்கப்படக்கூடியது மாணவர்கள் இல்லையா? இது ஒரு டிபார்ட்மெண்ட்டு, இது மாதிரி பல டிபார்ட்மெண்ட்டு. இப்போ அவர் எழக்கூடிய சந்தேகம், ஒருவரை கவர்னராக நியமித்தால் இத்தனை ஆண்டுகள் முடிந்த பிறகு அவருக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணணும், இல்லைனா மாற்றிடணும். ரூல்ஸை மீறி எப்படி பண்ணுறீங்க? ஒன்று. அதையும் தாண்டி இவர் சப்போஸ் ஒரு கையெழுத்து போடுறார், எல்லாமே சட்டப்படி தான் ஆட்சி நடக்குது இந்தியாவில். இது வரைக்கும் மோடி இது மாற்றலை. அப்போ சட்டப்படி ஆட்சி நடக்கக்கூடிய இந்தியாவில் இவர் கையெழுத்து போட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி இவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். எதுவுமே இல்லாத போது எப்படி ஆளுநர் பதவியில் தொடருவார் அப்படிங்கிற கேள்வி வேல்யூபிளான பாயிண்ட் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தானே. ஏன்னா ஆளுநருக்கு சட்டப்பிரிவு அந்த அந்தஸ்தை கொடுத்துருக்குது. இவருக்கு பதவி பிரமாணமே ஆளுநர் மாளிகையில் நடக்கலையே. அப்போ எப்படி இவர் ஆளுநராக தொடர்வது? நாங்கள் எப்படி ஆளுநர் ரவி என்று அழைப்பதுன்னு கேட்குறாரு. அப்போ பேசிக் கொஸ்டினே ஆட்டம் காணும் போது இது ஏன் பெருசாக பேசப்படல அப்படின்னு கேட்கும்போது திமுக அதில் அமைதியாகுது. ஏன்னா இது ஆளுநர் ரவியை நம்மளே இருக்கணும்னு சொல்லிட்டோம். இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? வேணாம்பா, இவரை மட்டும் மாற்றிடாதீங்க, இவர் தான் நமக்கு மெட்டீரியல் ஆகிற கண்டென்ட்,
இவர் இருக்கிறதுனால தான் மக்கள் நமக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா 10 ஓட்டு விழுகிற இடத்துல ஆளுநர் ஏதாவது சனாதனத்தை பற்றி பேசுகிறது, ஏதோ ஒன்று பேசுகிறது, தமிழ்நாடு தமிழகம் என்னென்னமோ தன்னுடைய அரிய கருத்துக்கள் நிறையா சொல்லி இங்கே இருக்க மக்கள் அப்போ ஆளுநர் பேசுகிறாரு, அதனால் ஒரு திறம்பட எதிர்க்கட்சி ஆளுநர் செயல்படுறாரு, திமுகக்கே போடுன்னு ஓட்டு போடுறாங்க. அதனால் ஆளுநரை மாற்றாதீங்கன்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த விஷயத்தை திமுக கையில் எடுக்காது. எடுத்தால் அது மக்கள்கிட்ட ஏன்னாங்க இவருக்கு அவருக்கு சண்டை, அதனால் பாருங்கள் எடுக்கிறாருங்கிற மாதிரி பேர் எதுக்குது. ஸ்டாலின் வந்து சொன்னாலும் வைக்க போகிறாரு, சொல்லினாலும் வைக்க போகிறார். அவர் என்ன நினைக்கிறாரோ மோடியாக தான் பண்ண போகிறார். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன தகவல் இருந்தது, இல்லைங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து முதல்வர் போயிட்டு அப்படியே மோடிக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க போகிறாரு. உண்மைதான், அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. ஆனால் என்ன வந்த தகவல், இல்லை இவர் போயிட்டு நீங்கள் ஆளுநர் ரவியை மாற்றுங்கன்னு ஸ்டாலின் சொல்ல போகிறாரு, உடனே மாற்றிடுவாங்க அப்படின்னு. ஆளுநர் ஸ்டாலின் சொன்னால் மாற்றிடுவாங்களா? ஸ்டாலின் கேட்டு எதுவுமே கொடுக்கலையே, என்ன இதை மட்டும் என்ன பண்ண, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் கொடுப்பார், உதயநிதியை பார்க்க அவரை பார்க்க. உள்ளுக்குள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. மக்களுக்கே ஒரு புரியாத புது ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் சண்டை. ஆனால் அதானி வந்து நேராக இங்கே வந்து ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்க ஒருத்தரை பார்ப்பார், என்னப்பா லிங்க்கு அப்படின்னு கேட்கும்போது இன்னொருத்தர் அப்படி இல்லைங்க, அதானி அதிமுகவில் இருக்க வேலுமணி தங்கமணியும் பார்ப்பார், காங்கிரஸில் இருக்கவங்களையும் பார்ப்பார், இவங்களையும் பார்ப்பார், அவங்களையும் பார்ப்பார், அவங்களையும் பார்ப்பார், இவங்களையும் பார்ப்பார். ஓ அப்போ யாருமே வந்து அதானியும் அம்பானியும் வந்து கோவப்படுற ஒரே ஆள் ராகுல் மட்டும்தானா? மற்றவங்களோடலாம் கனெக்ஷன் இருக்கா? ஏன்னா மம்தா பானர்ஜி எல்லாருமே கல்யாணத்துக்கெல்லாம் போகிறாங்க. ஆமாங்க, எல்லாம் தொழில் ரீதியாக பார்த்துட்ருக்காங்க. பணம் அப்படிங்கிறது எல்லாரையும் ஒன்று சேர்க்கும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா ஓரளவுக்கு யார் நல்லது பண்ணுறா. இப்போ நம்ம வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோ மோடியோ எல்லாருமே எல்லா கட்சியும் அவங்கவுங்க நலன் முக்கியம். இதில் மக்கள் நலனை பாதிக்காமல் இருக்காங்க பாருங்க, ஓரளவுக்கு நல்ல அவங்கள தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி வந்துருச்சு. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க நீங்கள்? அந்த மாதிரி நிலவரம் மக்கள் நினைக்கிறாங்க. ஆளுநர் ரவி மோடி ஐயாப்பா இதுக்கு ஸ்டாலினே பெட்டர்ப்பா போடுப்பா ஓட்டை, அப்படி தானே போட்டுட்ருக்காங்க. ஸ்டாலினோட இமேஜுக்கு 5 ஓட்டு விழுந்தா இவர்களுடைய எதிர் ஓட்டுக்கு 10 ஓட்டு விழுது. உண்டா இல்லையா தமிழ்நாட்டில் சொல்லுங்கள்? வேறு ஏதாவது எதிர்கட்சி இருக்கா இன்றைக்கி? ஆளுநர் ரவி அவர்களை பற்றி நீங்கள் ஆளுநர் ரவி அவர்களுடைய செயல்பாடுன்னு சொல்லுங்கள். பிஜேபி மட்டும் ஒரு 3 ஜிக்கள் மட்டும் ஐயோ சூப்பர், ஆளுநர் மாதிரி ஒரு ஆளே இல்லை, அவரெல்லாம் எங்களுக்கு காட் ஃபாதர்ம்பாங்க. அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஒரு மடம் இடித்தா அதுக்கு உடனே ஐயா வந்து நம்ம ஆளுநர் ட்வீட் போடுறாரு. சென்னை ஃபுல்லாக வெள்ளம் நடந்தது, அப்போது ஒரு அறிவிப்பு வந்தது ஆளுநர் மாளிகையிலேருந்து, சூப்பருங்க ஆளுநர் ஏதோ பண்ண போகிறாரு, எல்லாத்துக்கும் நிதி உதவி கொடுக்க போகிறாரா சொந்த காசில், இல்லை ஆளுநர் மாளிகையில் இடம் தர போகிறாரா பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு காலேஜ் இருக்குல்ல, இது மீன்வளத்துறை, அதுக்கு வந்து ஏற்கனவே இருந்த துணைவேருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு. கொஞ்சம் யோசனை பாருங்கள், மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் நியூஸ் வருது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாடு தமிழகம் எல்லாம் ஓகே, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து எங்களுக்கு நிறைய கிளாஸ் எடுக்கிறீங்க. அதாவது என்னென்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றுமே தெரியல, ஐயா மோடி வந்து ஆளுநர் ரவி அவர்கள் அனுப்பி நமக்கு கிளாஸ் எடுக்கிறாரு, நம்மளும் அதை கேட்கணும். நம்ம தமிழக வரலாறு, தமிழ்நாடு எவ்வளோ முன்னால் இருந்தோம், திருவள்ளுவர் யார், உலகத்துக்கே இன்றைக்கி பொதுமுறையை கற்பித்த இனம் நம்ம இனம், நமக்கு அவர் பாடம் எடுக்கும்போது நம்ம என்ன பேசுகிறது? சரி ரைட், அதிகாரத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பிங்கிறதும் காதில் விழுவுது. எல்லாத்தையும் நாங்கள் புரிஞ்சு தானே உட்காந்துருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள். நீங்கள் யார் மோடி யாருன்னு தெரியாமையாக இருக்குது. தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட போடலை. இருக்கிற 10 ஓட்டும் அடுத்த தேர்தலில் நோட்டாக தான், அப்படி ரேஞ்சில் போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் ரவி அவர்கள் நீங்களே சொல்கிறீங்க சட்டப்படி ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. என்ன கேட்குறோன்னா க்ளீனாக திமுக வந்து எல்லா அமைச்சர்கள் மேலே முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கு போடல. நீங்கள் ஏற்கப்பட்ட வந்து விஜயபாஸ்கர்லேருந்து ரமணாவிலேருந்து எல்லாத்தையும் மேலேயும் வீரமணி அவர்கள் எல்லா கோப்பையும் அனுப்பி வச்சா எத்தனை வருஷமாக நீங்கள் வச்சுருப்பீங்க? அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தானே நீங்கள் வந்து விஜயபாஸ்கருக்கும் ரமணாவுக்கும் ஒப்புதல் கொடுத்தீங்க. உண்டா இல்லையா? உங்களை வந்து அதிமுக விமர்சனமே பண்ணுச்சு. அதாவது லைட் இப்போ கூட அதிமுக ஏதாவது விமர்சனம் பண்ணுதா என்ன உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இதையும் தாண்டி உச்சநீதிமன்றத்தில் போய் வீரமணி முன்னாள் அமைச்சர் வீரமணி மீதான கோப்பி என்கிட்ட வரலன்னு சொன்னீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு ஐயா கொடுத்துட்டேயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு சந்தேகம், ஒருவேளை ஆளுநர் மாளிகை அப்படின்னு எழுதி இப்போ நிறைய ஃபோர்ஜரி பண்ணுறாங்களே, வேறு யாராவது இந்த லெட்டரை வாங்குறாங்களா? மக்களுக்கு சந்தேகம் வருமா இல்லையாங்க? இதெல்லாம் இன்றைக்கலாம் ஒன்றுமே புரியலையே, எல்லாம் ஒரு மர்மமாக இருக்குதே. அதான் வழக்கறிஞர் துரைசாமி கேட்குறாரு, ஆளுநர் மாளிகையே மர்மமாக இருக்குது, இவ்வளோ பெரிய மாளிகை, இதில் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணாமல் எப்படி இருக்கீங்க? ஏன்னா நீதி நேர்மை தியாகம் அப்புறம் என்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பார் ஆளுநர் ரவி அவர்கள் எல்லாத்துலேயுமே கடமையில் இருப்பார், நியாயம் தவற மாட்டார் அப்படிங்கிற பேர் எடுத்தவர். அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஐயா என்னோடய பதவி காலம் முடிஞ்சு ஐயா, நான் ஆளுநர் மாளிகையில் இருக்க மாட்டேயா, ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேயா, நான் வந்து எனக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணால் இருக்கேன்யா, இல்லை என்னோடய வீடு இல்லையா, அது நான் இருக்கிறதுக்கு வாடகை கொடுங்க. வாடகை கொடுக்க முடியாது, நிறையா இருக்குது காசு, அதனால் கொடுக்க முடியாது. ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லலை? இன்னொன்று பிஜேபி ஏன் அவரை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணாமல் வச்சுருக்கு?
இப்போ நிறைய கேள்வி எழுவல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி எக்ஸ்டென்ஷன் பண்ணால் ஒரே ஒரு கையெழுத்து போட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ண, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 விஷயம். எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு உங்களுக்கு என்ன இருக்கணும், இல்லை கொஞ்ச நாள் ஒரு விரைய வச்சு ஓட்டுவோம். நம்ம இதில் நம்ம பாண்டிச்சேரி கவர்னராக இவருக்கு வேண்டியப்பட்ட நம்ம உள்துறை ஏற்கனவே வந்து குஜராத்தில் இவர் கூட இருந்தவரை போட்டாச்சு, ஐஏஎஸை. அவரை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் தமிழ்நாடு அரசு நோட்டம் பார்த்துட்டு 4 மாதத்துக்கு அப்புறம் அவரை இங்கே போடுறதுக்கான பிளானாக இருக்கலாம். அது வரைக்கும் அப்படியே எக்ஸ்டென்ஷனே இல்லாமல் ஓட்டுட்டோம். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் தானே கேட்டுட்டு இருக்காரு. பார்த்து கேட்டால் என்னங்க, நம்ம அடுக்க அமைதியாக உட்காந்துருப்போம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது அப்புறம் ஐயா ஆமையா இப்போ தான் யோசித்தோம், பண்ணுறையா, பண்ணுறோம் அவ்வளோதான் முடிஞ்சது. எப்போ பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன், கேட்டால் டைம் கேட்குறது. அப்போ ஆளுநர் ரவிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காதது மோடி அவர்களுக்கு ஆளுநர் மேலே கோபங்கிறாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்நேரம் தூக்கியிருப்பார். அது கோபம் இல்லை, இதில் வேறு ஏதோ ஒரு உள்குத்து இருக்கிறது அப்படிங்கிறத சாதாரண மனுஷன் கூட படிப்பாங்க. ஆனால் சாதாரண பாமரனுக்கு இதெல்லாம் முடியல. ஆளுநர் ரவியை வந்து பதவியிலேருந்து எடுத்தா என்ன, எடுக்கலன்னா. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலானவங்க ஆளுநர் ரவி அவர்களை இப்போ நீங்கள் வந்து பதவி மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்டாசு அடித்து கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு மக்கள் வந்து ஆளுநர் ரவி மேலே படுவோம். உங்கள் கருத்துக்கெல்லாம் போதியா, நிறைய ஐடியா கொடுத்துட்டீங்க, ஏகப்பட்ட ஐடியா கொடுத்தீங்க, எங்களுக்கு மட்டும் பத்தாது, நாங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, ஐயா எல்லா மாநிலமும் நல்லா இருக்கணும். ஐயா பக்கத்தில் இருக்க கர்நாடகா இருக்குயா, பாண்டிச்சேரி சூப்பரான மாநிலம், அங்கே போங்க. பாவம் பாண்டிச்சேரி நம்பாளுங்க, எதுக்கு பாண்டிச்சேரி? கர்நாடகம் சூப்பர் மாநிலையா, அங்கே அங்கேயும் பிரச்சனை, கர்நாடகம் வேணாம். அப்போ எங்களோட யூபி சூப்பரான இடங்க, அங்கே போங்க. யோகிக்கு நிறைய அட்வைஸ் கொடுங்க, உங்களுடைய அரிய கருத்துக்களால் அங்கே பிஜேபியை வளங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை ஒடிசாக்கு ஏதோ ஒன்று போங்கன்னு சொல்கிறோம். மற்றபடி ஆளுநருடைய நீட்டிப்பு இல்லாதது, பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் அவர் கையெழுத்து போடுவது பல விவாதங்களை எழுப்பியிருக்கிறது. இது சட்ட ரீதியாக சிக்கல் வரும். நீதி வக்கீல் துரைசாமி அவர்கள் சொல்வதை நம்ம மூத்தவர்களுக்கு அவர் சொல்கிறத நம்ம கொஞ்சம் கவனமிட்டு பார்க்க வேண்டும். இதை வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. மக்கள் வேடிக்கை பார்த்து காத்துட்ருக்கோன்றாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.